அதிமுகவே குற்றவாளி இந்த பொள்ளாச்சி வழக்கில். பட் அதிமுக தலைமை தரப்புல இருந்து இல்லைங்க அப்படி இருந்தால் நாங்கள் ஏங்க சிபிஐயில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இங்கே நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. 275 பெண்கள் இத்தனை வீடியோன்னும் போது நடுவில் நிறைய பேரோட அதில் அடிபட்டுச்சு. ஓகே, நிஜமாவே இந்த 9 பேர் தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேஸில் அவங்க 9 பேருமே எடுத்துக்கிட்ட யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பொள்ளாச்சியை சுற்றி இருக்க எல்லா பெண்களும் இதில் இருக்காங்கப்பா. இந்த 9 பேரும் பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேறு வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது தடுக்கவே முடியாது கடைசி வரைக்கும் இந்த வீடியோ. அதுக்கு தான் நமக்கு இது வந்தாங்கல்ல, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ரீசெண்டாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பான் வீடியோஸ் பார்ப்பதும், அதாவது அதை டவுன்லோட் செய்வதும் தவறு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி நிறைய க்ரைம்க்கு இருக்க 3 முக்கிய காரணங்களில் 1 ஆல்கஹால், 2வது ட்ரக்கு, 3வது பான் வீடியோ அடிக்ஷன். இந்த மாதிரி குற்றங்களுக்கு என்ன தீர்வு? எப்படி இதை இது பண்ணுறது? அகெயின் கிரிமினல் ஆக்ஷன் தான் நமக்கு. கிரிமினல் ஆக்ஷன் இப்போ பிஎன்எஸ் ஐடி ஆக்ட் இது தான் அகெயின் உள்ளே வரப்போகுது. ஹராஸ்மெண்ட் லா இது தான் உள்ளே வரும். பட் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் வெளியில் வர ரெடியாக இருக்காங்க? திரும்ப அனானிசிட்டி கேஸில் தான் அங்கே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கொன்னுடுவேன்னு சொல்லி தான் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? பொள்ளாச்சி நம்ம ஒரு நியூஸாக பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்பில் நிறைய பொள்ளாச்சி, நிறைய போக்சோ, நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பசங்க எதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணால் ஒரு சென்ஸ் இருக்குமா இருக்காது? அவனுங்க பண்ண வீடியோ தான் கெதின்னு இருந்திருக்கானுங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணலாம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மளுடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இது பெரிதளவு பேசப்பட்ட தமிழ்நாட்டை உழுக்குனத வழக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கான தீர்ப்பும் வந்துருச்சு. ஆனால் 9 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு. இந்த 9 பேர் தான் குற்றவாளிகளா இல்லை இதையும் தாண்டி குற்றவாளிகள் இருக்கிறாங்களா? இதில் இருக்கக்கூடிய கேள்வி இதுதான் இல்லையா? ஏன்னா சொல்கிற மாதிரி மாட்டின வீடியோஸ் அவ்வளோ, பாதிக்கப்பட்ட பெண்கள் அவ்வளோ பேர். ஏன்னா 275 பெண்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1100 வீடியோஸ் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. முதல்ல அந்த April 12, 2019 ஒரு இன்சிடென்ட் வெளில வருது. அது வேறு மாதிரி டேர்ன் எடுக்கிற மாதிரி மாற்றப்படுது. அந்த SP பாண்டியராஜன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரை வெளில சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கும் சபரிராஜன் அவங்களுக்கும் லவ் தான் பண்ணுறாங்க 2 பேரும். அதனால 3 வருட காலம் லவ். அந்த லவ்வுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்துச்சுங்க, இந்த வீடியோலாம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் வேறு யாரும் சம்மந்தப்படலை, வேறு எந்த பெண்ணும் பாதிக்கப்படலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அந்த இடத்துல. அப்புறம் தான் இந்த கேஸ் வேறு டேர்ன் எடுத்து போலீஸு CBCID ஒன்றும் பெருசாக போகலங்க அப்படிங்கிற மாதிரி தான் April 25, 2019 CBI அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. அதிலிருந்து தான் அந்த மின்னணு ஆதாரங்களாக இருக்கட்டும், அதாவது இந்த கேஸ் எல்லாமே ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான் நடந்ததுன்னு நம்ம சொல்லணும். ஒன்ஸ் எல்லா கேஸ்லையும் பார்த்துறப்போ சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணிடுவாங்க இல்லையா? இதில் அரெஸ்ட் பண்ண முதல்ல ஒரு 5 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 கட்டமாக இல்லை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த 6 வருட காலங்களோட விஷயமா இருக்குது. இப்போது எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான். எனக்குமே முதல்ல அந்த கேள்வி இருந்தது தான். 275 பெண்கள் இத்தனை வீடியோன்னும் போது நடுவில் நிறைய பேரோட அதில் அடிபட்டுச்சு. ஓகே, நிஜமாவே இந்த 9 பேர் தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு, அடையாளம் காணப்பட்டதை வச்சு இந்த 9 பேர் தான் அப்படிங்கிறத வச்சு தான் சாகும் வரை சிறை அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. ஓகே, இதில் அரசியல் தலையீடு அதிகமாக இருக்குது. ஏன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அவருடைய மகன் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் பொள்ளாச்சி ஜெயராமன் சம்மந்தப்பட்டிருக்காரா? அது நம்ம அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வெளில கொண்டு வந்தார். யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதாவது நக்கீரன் இதில் அவர் கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய பேர் சில பேர் அந்த ஊடகங்களில் பேசின விஷயமா இருக்கட்டும், எல்லாருமே இங்கே சொன்னது என்ன அப்படின்னா, இருக்குங்க அவரோட தலையீடு ஏதோ ஒரு விதத்தில் இருந்ததுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பெருசாக பொலிட்டிக்கல் ப்ரெஷராக பார்க்கப்பட்ட கேஸாக இருக்குது. இப்போது அனானிசிட்டி கேஸ் வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, பொள்ளாச்சி கேஸ் மாதிரி இதுவும் புஷ்ஷுன்னு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு டாக்ஸு. இப்போ எப்படி டாக் டேர்ன் எடுத்திருக்குன்னா, பொள்ளாச்சி கேஸ் மாதிரி அனானிசிட்டி கேஸும் ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் நாகர்கோவில் காசி அதுவுமே நடந்தது. அந்த கேஸுமே 2023 ஜட்ஜ்மெண்ட் வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த கேஸும் நம்ம பார்க்கும்போது இந்த ஜெயராமன் எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் ஒன்று. 2வது இந்த பார் நாகராஜன், பிரவீன் அவங்க பேர் எல்லாமே உள்ளே சொல்லப்படுது. ஆனால் அவங்க பேர்லாம் ஆட் பண்ணல இதில் இல்லை, சார்ஜ் ஷீட்டில் இல்லை, இதில் இல்லை. அது எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த வகையில் இன்வால்வ்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு
அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏப்ரல் 12 2019 ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 3 பேர் சேர்ந்து 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை ப்ளஸ் அந்த பெண் கழுத்தில் இருந்த செயின் எல்லாம் அறுபட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லும் போது அவங்க அண்ணன் வந்துட்டு அவங்கள அந்த 4 பேரையும் கொஸ்டின் பண்ண போகும்போது இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு. ஓகே, இந்த சண்டை ஏற்பட்டப்போ அவங்க அண்ணனை வந்து அடிக்க வந்த இடத்துலையும் இந்த ஜெயராம் உன்னோட பையன் இருந்ததா அந்த இடத்துல சொல்லப்படுது. ஓகே, இந்த வகையில் தான் இவங்க குரூப்புக்கும் இவங்களுக்கும் பழக்கம் இருந்ததா அந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த வகையில் தான் திரும்ப 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 அவங்க பேர் பேசப்பட்டுச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயத்தை முதல்ல கொண்டு வந்தவரும் அந்த இடத்துல நமக்கு சில ப்ரெஸ் மீட்லலாம் சில இன்டர்வியூஸ்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்காங்க அப்படின்னா அவர் வாலண்டியராக ஒரு விஷயமே இல்லாமல் அவர் வாலண்டியராக உள்ளே வந்து கொந்தளிச்சார் அப்படின்னு. ஏன்னா அது எல்லாருமே என்ன சொல்லுவோம் யூஸ்வலாக தப்பே இல்லைன்னும் போது வாலண்டியராக வந்து ஆஜராக மாட்டாங்க, யாருமே ஒரு இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாங்க, கூப்பிட்டு மிரட்ட வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இருக்காது இல்லையா. ஸோ தொடர்ந்து வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கிறது இருக்காது. இன்னொன்று சிபிசிஐடி தரப்புலேருந்து வந்துட்டு இந்த பிரவீனா இருக்கட்டும், பார் நாகராஜனா இருக்கட்டும், அவங்களா இருந்தாங்களா அந்த வீடியோஸ்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்ட விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு வாலண்டியராக வந்து பண்ணுற விஷயம் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தானே இருக்குது அந்த இடத்துல. ஸோ 273 பெண்கள் 1000க்கும் மேற்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து எப்படி வெளியே வந்துச்சு, இது வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன? முதல்ல அதுதான் இந்த 2 வீடியோ வெளியில் வந்தது தான் சொல்லப்படுது முதல்ல. அதுக்கப்புறம் அது அவர் நக்கீரன் அவர் கையில் கிடச்சி அதுக்கப்புறம் அது வந்து அவங்க பேச ஆரம்பித்து போலீஸ் சரியாக ஆக்ஷன் எடுக்கலன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சேனலில் போட்டு அவர் அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ரொம்ப ஆவேசமாக அவர் அந்த இடத்துல பேசி இப்படி தான் அந்த விஷயம் வெளில வந்துச்சு. ஃபஸ்ட்டு அண்ணா விட்டுருங்கண்ணா வலிக்குதுன்னா சொல்கிற விஷயமா இருக்கட்டும், உன்னை நம்பி தானடா நான் வந்தேன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். ஏன்னா இந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சொசைட்டி திரும்ப அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், ஏன் நம்பி போகணும், வைக்கணும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு விஷயமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து எதையாவது நம்பி தான் போய் ஏமாற இடத்துல மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு உறவை நம்பி ஃப்ரெண்டாக இருக்கும், இல்லை லவ்வராக இருக்கும், ஹஸ்பண்டாக இருக்கும், இல்லைனா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களால் இங்கே வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவாள் இந்த இடத்துல. இந்த கேஸில் அவங்க 9 பேருமே எடுத்துக்கிட்ட யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு காதல் வலையை விரிக்கிறது. அந்த பண்ணை வீடு ரொம்ப பெரிய ரோல் அதில். எப்படி 9 பேர் 273 பெண்கள்ல 275 கிட்டத்தட்ட. அது எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த 9 பேரும் வேறு வேறு ஒர்க் நேச்சர். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இந்த சபரிராஜன்னு சொல்கிறோம் இல்லையா, சிவில் இன்ஜினியர்னு சொல்லப்படுது. திருநாவுக்கரசு வந்து ஃபினான்ஷியர் அந்த இடத்துல. அப்புறம் சதீஷ் வந்து ரெடிமேட் கார்மெண்ட் ஷாப் வச்சுருக்கக்கூடிய பர்சன், டெக்ஸ்டைல் ஷாப்பு. தென் இந்த வசந்தகுமார் மணி கலெக்ஷன் ஏஜென்ட்டு. அருளானந்தம் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அருளானந்தம் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டதே பார்த்தீங்கன்னா 2021 தான். ஓகே, அந்த அருளானந்தம் ஏடிஏஎம்கேவோட யூத் விங் ஃபங்க்ஷனரியில் மாவட்ட பொறுப்பில் இருந்த பர்சன். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ சிவில் இன்ஜினியர்னா அவங்ககிட்ட இதில் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் விமென் இந்த மாதிரி இருக்காங்க. கார்மெண்ட் ஷாப்க்கு எத்தனை லேடிஸ் வருவாங்க, ஒரு மணிக்கு ஃபினான்ஸ் பண்ணுற இடத்துல எத்தனை லேடிஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வர லேடிஸ் எல்லாத்தோட எண்ணிக்கை ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பொள்ளாச்சியை சுற்றி இருக்க எல்லா பெண்களும் இதில் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இது வந்துட்டு என்னென்னா ஜாதி ரீதியாகவும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ரீதியாகவும் சரி, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, ஒரு பெரிய ஒரு டர்ன் எடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்ட கேஸ் தான் இந்த கேஸாக பார்க்கப்பட்டுச்சு இந்த இடத்துல. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அந்த கேஸ் வந்து சுத்தமாக நகலாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா தான் கேஸ் நகலுன்னு சொல்கிறாங்க. இதில் கிரெடிட்ஸ் அதிமுக எடுத்துக்குது, திமுக எடுத்துக்குது. ஆக்சுவலாக அந்த கேஸை வந்து யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இந்த கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இப்போது 2 பேருமே கண்டிப்பாக கிடையாது. எந்த கட்சியுமே இதில் எடுத்துக்க முடியாது. இப்போது நம்ம அண்ணன் சிட்டி கேஸ் வரும்போதே சொன்ன விஷயம் என்னவா இருக்கீங்க அப்படின்னா, ஓகே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதுக்காக போராடுங்க. ஓகே, அதை விட்டுட்டு நீ நான் அந்த இடத்துல கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஏடிஎம்கே ரொம்ப பெருசாக மார்த்தட்டிக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்களே முன் வந்து சிபிஐக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் ஏப்ரல் 25, 2021 நான் சொன்னேன். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி, மே மாதம் எலெக்ஷன் இல்லையா, எலெக்ஷனுக்கு முன்னாடின்னும் போது நாங்களாம் முன் வந்து எங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணோம், சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணதின் விளைவாக மட்டுமே இந்த கேஸ் அடுத்த கட்ட நகர்வுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விஷயமா இருக்குது. ஓகே, பட் இங்கே டிஎம்கே சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லை இது நாங்கள் தான் இவ்வளோ துரிதப்படுத்தி நாங்கள் வந்து இந்த கேஸை இப்போ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த கேஸில் இன்னும் பெரிய முக்கிய பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ பங்கு ஒன்று. ரெண்டாவது இந்த விக்டிம் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 225 பெண்கள்னா ஓகே அந்த வீடியோவில் இருந்தாங்கன்னும் போது அதில் ஒரு 20 பேர் பாதிக்கப்பட்ட பெண்களாக வந்து இன்றைக்கி வெறும் 9 பேரில் ஒருத்தவங்க வராமல் 8 பேர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட 10 வருஷ வாழ்க்கை முடிஞ்சிச்சு இல்லையா. இனிமேல் லைஃப் லாங் அது ஒரு ட்ராமா தான். ஸோ அவங்களுக்கு கரெக்டான விமன் டீம் அமைச்சு கரெக்டாக அவங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் கொடுத்து அவங்க ஃபேமிலி பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த கிரெடிட்ஸ்
முழுக்க முழுக்க அங்கே போக வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது இதில். தொடர்ந்து இந்த மாதிரி அந்தரங்க வீடியோக்கள், பாலியல் வீடியோக்கள் வெளியே வந்துக்கிட்டே தானே இருக்குது. இதற்கான காரணம் என்ன? ஏன் இதுக்குன்னு ஒரு விங்கே இருக்கா என்ன? இந்த மாதிரி ஒரு ஆபாச வீடியோக்களை வெளியிடுறதுக்குன்னே ஒரு விங்க இருக்கா? சரி, விங்க இருக்குன்றதை தாண்டி இதில் நீங்கள் போடப்பட்ட செக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 பிரிவு. ஓகே, செக்ஷன் 66E அண்ட் 67 ஆஃப் ஐடி ஆக்டே என்ன சொல்லுது செக்ஷன் அப்படின்னா, ஆபாச வீடியோ எடுத்தல் அதை பகிர்தல். இன்னொன்று, இந்த 9 பேரும் பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேறு வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. ஓகே, அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஃபோன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு. மெயினாக இந்த திருநாவுக்கரசர் சபரிராஜனோட ஐஃபோன் அண்ட் தென் லேப்டாப் தான். எவ்வளோ தெளிவு பாருங்க, அவனுங்க மாட்டிக்க போகிறோன்னொன்னே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டானுங்க. இதுதான் பெரிய ரோல். இந்த 6 வருஷன்றது வந்து பார்க்க போனால் அரசியல் தலையீடு, ப்ரெஷரு முடிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி அப்படி பெருசாக நம்ம கிரெடிட்ஸ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே ப்ராப்பர் ப்ராசஸ்க்கான டியூரேஷன் தான். உள்ளே வராங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க, டெலீட் பண்ணது எல்லாமே சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி அவங்க திரும்ப அதுக்கான விஷயத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் 3 விஷயம் தான் ரொம்ப பெருசு. ஒன்று, ஓரல் எவிடன்ஸ், அந்த 8 பேரும் பிறல் சாட்சியாக மாறாதது. 2வது அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ். மனுஷங்க கூட மாற்றி பேசலாம், ஆனால் டிஜிட்டல் எவிடன்ஸ் 100 வருஷம் தாண்டியும் இங்கே தான் நிற்க போகுது. 3வது எக்ஸ்பர்ட் விட்னஸ். இது 3 தான் விஷயம். இன்றைக்கி எல்லாருமே பெண்களை த்ரெட்டன் பண்ணுறது அதனால தானே. இவங்களும் சில வீடியோஸும் ஆன்லைனில் போட்டதாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி பெண்களை எல்லாருமே த்ரெட்டன் பண்ணுற விதம் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுருவேன். சரி, அவங்க அதுக்கு மீறி அவங்க பணி இல்லையா 1-2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறது ஆன்லைனில். ஸோ இது வந்து அவங்களா யார் இங்கே குற்றவாளிகளோ குற்றம் சாட்டப்பட்டவரோ அவங்களா செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது. ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதை தடுக்கவே முடியாதா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ? அதுக்கு தான் நமக்கு வந்து இது வந்தாங்கல்ல, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரீசெண்டாக சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பான் வீடியோஸ் பார்ப்பதும், அதாவது அதை டவுன்லோட் செய்வதும் தவறு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு கொஷின் வந்தது அந்த இடத்துல. சரி, இந்த டார்க் வெப் மோடுன்னு ஒன்று இருக்குல்ல, VPN யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு we are working on that. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாருமே டார்க் வெப் சர்ச் அதை வச்சு தான் பண்ணுறாங்க. வெப் மோடை வச்சு தான் பண்ணக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது அந்த இடத்துல. இன்னொன்று, ஒரு காமன் மேன் கிட்டேருந்தே வர கொஷின் என்னவா இருக்குது அப்படின்னா, அப்லோட் பண்ணி ஆன்லைனில் இருக்கிறதுனால தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போது நம்ம அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசும் போதே நமக்கு வந்து கால்ஸே எப்படி இருந்தது அப்படின்னா, முதல் கால் மற்றது எல்லாத்தையும் விட்டாங்க, மற்றது 5 இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே, மூவி டவுன்லோட் பண்ணுறது தப்பு, ஹவு டு மேக் அ பாம் அண்ட் சர்ச் பண்ணுறது தப்பு, ஹவு டு சூசைடுன்னு பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அந்த இடத்துல. கால் வர்றது எப்படி தெரியுமா இருந்துச்சு அந்த இடத்துல, உங்களுக்கு என்கொயரி வர்றது, பான் வீடியோ பார்த்தா தப்பா, டவுன்லோட் பண்ணால் தப்பா. ஏன்னா இன்றைக்கி நிறைய க்ரைம்க்கு இருக்க 3 முக்கிய காரணங்களில் 1 ஆல்கஹால், 2வது ட்ரக்கு, 3வது பான் வீடியோ அடிக்ஷன். அன்னிவர்சிட்டி கேஸில் எடுத்துக்கோங்க, அவன் ஃபோனில் அவ்வளோ பான் வீடியோ இருந்தது. கொல்கட்டா கேங் ரேப் எடுத்துக்கோங்க, ஃபோனில் அவ்வளோ இருந்துச்சு. இன்றைக்கி பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிற 95% பேரில் ஃபோனில் இருக்கிறது வந்துட்டு இந்த ஆபாச வீடியோ தான். ஸ்டில் டெக்னாலஜி அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணப்படலை. ஏன்னா இவங்க காமன் மேன் சொல்கிறது அதானே, ஏங்க அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணி வீடியோஸ் இருக்கிறதுனால தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம். ஒன்ஸ் அந்த அப்லோடிங் ஆப்ஷனே இல்லைன்னா அந்த வீடியோவே அடுத்தது போகாதுல்ல. ஸோ அதுக்கான ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இந்த பொள்ளாச்சியில் அதிமுகவே குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன பதில் இருக்குது? அதிமுகவே குற்றவாளி அந்த பொள்ளாச்சி வழக்கில்? ஏன்னா சொல்கிறது என்னென்னா, அந்த அரசியல் பசங்க உள்ள சஸ்பெக்ட் பண்ணப்பட்டது, இந்த அருளானந்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அதிமுகவே கம்ப்ளீட்டாக உள்ள குற்றவாளிகள்னு சொல்கிறதா இருக்கட்டும். பட் அதிமுக தரப்புலேருந்து, தலைமை தரப்புலேருந்து இல்லைங்க அப்படி இருந்தால் நாங்கள் ஏங்க சிபிஐயில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இங்கே நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது, ஏன் பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் உள்ள இன்வால்வ் ஆகலை, ஏன் இன்னும் 2 பேர் நம்ம சொன்ன மாதிரி அவங்களாம் ஏன் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது, அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் மேட்டர்ஸ் இந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா இப்போது அடித்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறதுனா ஓகே, அதுக்கான எவிடன்ஸ் யாராவது முன் வந்திருக்கணும் சொல்கிறதுக்கு. ஒன்று ஐவிட்னஸாக இருக்கணும், இல்லை அதுக்கான வீடியோஸ் இருக்கணும், ஆடியோஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். இந்த லேக் ஆஃப் எவிடன்ஸ் தான் இன்றைக்கி லேக் ஆஃப் எவிடன்ஸ் ஒரு பக்கம், ப்ளஸ் இந்த 9 பேருக்கான எவிடன்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் இவங்க 9 பேர் தான் அப்படின்னு இன்னைய நிலைமையில் கன்க்ளூட் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஆபாச வீடியோக்களை காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? அவங்களுக்கு வந்து கேசஸ் இருக்குது நடக்குது. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கும்பமேளா நடந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு அது தெரியும்? டெலகிராமில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல எப்படின்னா 500, 1000, 2000, 3000 லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன் 4000 ரூபா வரைக்கும் இது வச்சு ரொம்ப பெருசாக சர்ச்சையாக பேசப்பட்ட டாபிக். எதுக்காகனா இந்த எஸ்பெஷலி கும்பமேளா வராங்க இல்லையா, அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஒரு திருவிழாவே நடக்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ப்ரைவேட்டான ஏரியா இருக்குமா நமக்கு ட்ரெஸ் மாற்ற இல்லை ஏதாவது பண்ண. இன்னொன்று, அது எப்படி அந்த இடத்துல கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருந்ததுன்னா பாத்திங் வீடியோ, ஓகே, ட்ரெஸ்ஸு வெட்டு வீடியோ, ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் கேட்டகரைஸ் பண்ணி இந்த மாதிரி செக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு லைஃப் லாங் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா 4000 ரூபா. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று. 2வது, அந்த வீடியோ எடுக்கப்பட்டு காசுக்காக விற்கப்பட்டு
த்ரூ சுய இன்பத்துக்காக வாங்கப்படுறதும் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஏன்னா மாஸ்டர்பேஷன் ஒரு கான்செப்ட்டுமே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. when it comes to க்ரைம் நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆன்லைனில் பதிவேற்றம் செய்கிற கேட்டகரிஸும் இங்கே இருக்காங்க. ஒரு பக்கம் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒய்ஃப் கூட இருக்கிறது எல்லாமே கூட சில இடத்துல நடக்குது. எடுத்து வச்சு அதை காசுக்காக விற்கிறது. இது எந்த மாதிரி போகும்னா ஸ்வாப்பிங் கான்செப்ட் படி போகும் இது. ஓகே, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு அதுவும் நடக்குது. இந்த மாதிரி குற்றங்களுக்கு என்ன தீர்வு, எப்படி இதை இது பண்ணுறது? அகெயின் கிரிமினல் ஆக்ஷன் தான் நமக்கு. கிரிமினல் ஆக்ஷன் இப்போ பிஎன்எஸ் ஐடி ஆக்ட் இது தான் அகெயின் உள்ளே வரப்போகுது. ஹராஸ்மெண்ட் லா இதுதான் உள்ளே வரும். பட் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் வெளியில் வர ரெடியாக இருக்காங்க, அதுதான் இங்கே கொஷின். நீ நடக்குதுங்க டே டு டே எல்லா விதமான க்ரைமுமே நடக்குது. ஒரு நாளைக்கு 10 நடக்குதுன்னா அதில் ஒரு 2 பேர் வந்தால் ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கி நம்மகிட்டே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு இது தெரியாது, ஏன்னா வீட்டுக்கு தெரிஞ்சால் நீ ஏன் அவனை லவ் பண்ணன்னு கேட்பாங்க, நீ ஏன் அதுன்னு கேட்பாங்க. எங்களை வந்து அந்த இடத்துல தப்பு சொல்லுவாங்க, எங்களை ஸ்கூலில் விட்டு நிறுத்திடுவாங்க, காலேஜ் விட்டு நிறுத்திடுவாங்க, ஒர்க்கை விட்டு நிறுத்திடுவாங்க. எங்கள் பேஷனே அதுதான். பட் இவனை நம்பி நாங்கள் போயிட்டேன், லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற கமிட்மெண்ட்டை நம்பி அங்கே போயிட்டேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து கன்சென்ட் இருக்கா இல்லையான்றது தான் விஷயம். பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, கன்சென்ட் இருக்குங்க, கன்சென்ட் இல்லை ஒரு பக்கம், கன்சென்ட் இருக்குது. ஆனால் அந்த கன்சென்ட் மனம் ஒத்து கொடுக்கப்பட்டதா இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கப்பட்டதா? ஓகே, அந்த மாதிரி ஒரு இது வந்து பெருசாக எப்போ அந்த இன்டர்பிரிட்டேஷன் நடந்ததுன்னா திரும்ப அனானிசிட்டி கேஸில் தான். அங்கே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கொன்னுடுவேன்னு சொல்லி தான் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரும்போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கே நம்ம ரொம்ப நிறைய கவுன்சிலிங் கொடுத்து உங்கள் ஐடென்டிட்டி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும். அது மெயினான வேர்டாக இருக்குது இந்த இடத்துல. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும். எந்த விதத்துலையும் உங்களோட ஐடென்டிட்டி வெளியில் வந்துடாதுன்னு நம்ம நிறைய அங்கே கவுன்சிலிங்ஸ் கொடுத்து தான் அவங்களையே வெளியில் வர வைக்கக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது அந்த இடத்துல. அப்போ இது ஒரு பொள்ளாச்சி இல்லை, நிறைய பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. போக்சோ, எத்தனை போக்சோ கேசஸ், எவ்வளோ கேசஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எல்லாமே சொல்கிறோம். சொசைட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட், சொசைட்டி கம்ஸ் செகண்டரின்ற மாதிரி ஃபேமிலி ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க. அந்த இடத்துல வந்துட்டு குத்தி காட்டுறதோ இது பண்ணுறதோ இருக்கும் போது நிறைய பெண்கள் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அதை தாண்டி சொசைட்டி அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, நம்பிக்கையின் பேரில் மட்டும்தாங்க இந்த பொண்ணு ஏமாந்துருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொசைட்டி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே வெளியில் வருவாங்க. இந்த மாஸ்க்குள்ளே இருக்க ஆண்கள் எல்லாருமே இந்த இடத்துல தண்டிக்கப்படுவாங்க. நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து ஒரு ஆணோட இருக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த அலர்ட் நான் பெண்களுக்கும் கொடுப்பேன். சில இடத்துல பெண்களையும் தவற சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இன்றைக்கி நிறைய க்ரைம்ஸ் வர்றது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 இந்த மாதிரி கேட்குறதா இருக்குது. ஆக்சுவலி என்ன மேம், லவ் பண்ணால் நல்லா தான் போச்சு ரிலேஷன்ஷிப்பு, பட் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன், அப்புறம் காரணம் கேட்டால் எனக்கு கேஸ்ட்டுன்றான். பட் நான் முதல்ல இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, அதில் கேட்க வேண்டிய கேள்வியே உங்களுக்குள்ளே ஃபிசிக்கலாக தான் இருந்தது, அதான் நான் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஆமான்ற வேர்டு தான் அவுட் ஆஃப் 5 கேசஸில் 4 கேஸில் அந்த இடத்துல வருது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது. அதுக்கப்புறம் தான் அந்த பையன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் ஆரம்பிக்குது. சில பேர் மட்டும்தான் இன்றைக்கி லாயலாக இருக்காங்க. சரி, நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், இவன் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நம்ம இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒருத்தர் தான். மிச்ச 4 பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, நீ அவன் கூட பேசின இவன் கூட பேசினேன்னு சொல்கிறது, என்னென்னா ஜாதி ஒத்துக்காதுன்னு சொல்கிறது, ஐயோ இது தெரிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா செத்துருவாங்கன்னு சொல்கிறது, இல்லைனா என்ன கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நடக்குது. பொள்ளாச்சி நம்ம ஒரு நியூஸாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்பில் நிறைய பொள்ளாச்சி, நிறைய போக்சோ, நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பாலியல் வழக்குகளுக்கும் அதிகாரத்திற்கும் இடையே ஒரு சம்மந்தம் இருக்கா? பாலியல் வழக்குக்கும் அதிகாரத்துக்கும் இடையே ஒரு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் பொறுத்து தான் இந்த இடத்துல. நம்ம இதே அண்ணாநகர் இஷ்யூ யாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்ணாநகர் அந்த இதே மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமி வந்துட்டு பெற்றவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி கேன் போட வந்தவனால வந்துட்டு சீரழிக்கப்பட்டு அதுக்கு வந்துட்டு அந்த பேரண்ட்ஸே கூப்பிட்டு மிரட்டின காவல்துறை ராஜி இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்துட்டு ஹைகோர்ட் இதோட எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுமோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு கேட்டால் பணியிடை மாற்றம் பண்ணிட்டோன்றாங்க. இதுவாக சொல்யூஷன் அந்த இடத்துல. அப்புறம் அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அங்கேயும் சுதாகர், ஏடிஎம்கே இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஏன் இந்த ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா காவல்துறை கிட்ட போவோம் நம்ம. காவல்துறையே அந்த இடத்துல பிரச்சனையாக இருந்தால் இந்த பேட்ரோலில் என்ன நடந்தது, ஒரு சிறுமிக்கு நைட் அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறது ஒரு வேலையா? இப்போ நம்மளே என்ன சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக இருந்தால் 100க்கு கால் பண்ணுமா, பேட்ரோலில் ஏறி சேஃபாக வீட்டுக்கு போமா, இதானே சொல்கிறோம். எல்லாரையும் தப்பு சொல்ல அந்த இடத்துல சேஃபாக தானே இருக்கா, பேட்ரோல் போலீஸ்ன்றது சேஃபாக இருக்கா? எப்படி காமனாக ஒரு சில பேர் செய்கிற தவறுனால மொத்தமாக நம்பிக்கை போகுதுன்னு தான் சொல்ல வரேன். அங்கே அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை காலாக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த கன்சர்ன் டிராஃபிக் போலீஸ், அப்புறம் அந்த பையனோட அம்மா 3 பேரும் சேர்ந்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க.
ஸோ ஒரு 100 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் 2 பேர் செய்கிற தவறுனால மொத்தமாக அதிகாரத்தில் இருக்க எல்லாருமே இந்த இடத்துல தவறுன்னு தான் நினைக்க தோணுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் வழக்குகளாக இருக்கட்டும், குற்றங்களாக இருக்கட்டும் அதிகமாக பெருகி கொண்டே போகுது. பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடி வரணும்னு சொன்னீங்கல்ல, சப்போஸ் அவங்களுக்கு வந்தால் சரியாக நீதி கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, பட் ஷுட் பி ஆன் த ரைட் ஹேண்ட்ஸ். அதுதான் நீங்கள் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக இப்போ எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு அது பெரிய ட்ராமா தான், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னொன்று, ஒரு கம்ப்ளைனண்ட்டோட வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதோட முடிய போகிறது கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்கான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த சொல்லுவாங்க இல்லையா 6 வருடங்கள் கழித்து, அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட 8-10 வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த நீதி கிடச்சிருக்கு. அது யாருக்கு போய் சேரும்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அந்த குடும்பத்தாரோடைய மன உறுதிக்காக மட்டும்தான் அந்த விஷயம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இட் இஸ் அ லாங் ப்ராசஸ், டைம் டேக்கிங் ப்ராசஸ். இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா நிறைய பேர் வெளில வரத்துக்கு யோசிக்கிறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கான டைமை பற்றி யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கோர்ட்டில் வராங்க இல்லையா, வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கோ இல்லை ஒரு வன்புணர்ச்சி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பாலியல் ரீதியாக ஆளாக்கப்பட்டிருந்தா அன்றைக்கி கோர்ட்டு படி ஏறி அங்கே நின்று சொல்லணும் என்ன நடந்ததுன்றதை. ஒரு ஆர்கியூமெண்ட்லேயோ ஒரு கிராஸில் ஆப்போசிட் கேட்கும் போது அதை சொல்லணும். இதற்காக யோசிச்சுட்டு தான் நிறைய பெண்கள் இன்றைக்கி வெளியில் வர்றதில்லை. ஓகே, அது இன்னும் நமக்கு ஏன் வழி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஓகே, 9 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக எத்தனை குற்றவாளிகள் இருப்பாங்க இதில்? நீங்கள் இல்லை, ஏமாத்தின இன்வால்வ் எத்தனை பேர்? ஆஸ் பர் நம்ம சொல்கிற மாதிரி எல்லாமே இந்த வீடியோவிலேருந்து எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வரப்பட்டது தான் இந்த 9 பேர். மற்றவங்களாம் மேபி இந்த விஷயம் தெரிஞ்சு அமைதியாக இருந்தவங்களா இருக்கலாம். ஓகே, இல்லைனா இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவங்க பேரண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு பேரண்ட்டுக்கே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பசங்க வந்து எதாவது கொஞ்சம் மாற்றி பண்ணால் ஒரு சென்ஸ் இருக்குமா இருக்காதா? அவனுங்க பண்ண வீடியோ தான் கெதின்னு இருந்திருக்கானுங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் ஏன் அந்த இடத்துல கொஸ்டின் பண்ணல? இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அதில் சில பேர் வந்துட்டு என்னென்னா, சில பேரை வந்து சில பெண்களை கர்ப்பமாக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினதாகவும், அது இங்கே வந்து கேட்கும் போது அந்த பெண்கள் மிரட்டப்பட்டதாகவும் இங்கே சொல்லப்படுது. கேஸ்க்கு முன்னாடி இப்போ அந்த பெண்கள் எல்லாம் அப்புறம் ஏதோ ஒரு விஷயங்களை தாண்டி அவங்க ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் நல்லா இருக்கும்போது இதையே நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய பேர் இதில் வெளியில் வரலன்னு சொல்லப்படுது. பட் ஆஸ் ஆன் ரெக்கார்ட் வித் வீடியோஸ் அண்ட் எவ்ரிதிங் வச்சு பார்க்கும்போது இந்த 9 பேர் தான் அப்படின்னு டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இன்னும் வெளியில் வந்துட்டு இதுக்கு உடந்தையாக இருந்தவங்களோ இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சு அமைதியாக இருந்தவங்களோ, ஏன்னா நம்ம அதானே சொல்கிறோம், ஒரு விஷயம் கெட்டது நடக்குது, ஒரு குற்றம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அமைதியாக இருந்தாலும் தவறுதான்னு சொல்கிறோம். ஓகே, அதெல்லாம் எவிடன்சஸ் பெருசாக இல்லாததுனால அவங்க கொண்டு வர முடியல உள்ள. பொள்ளாச்சி வழக்கை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி.